எனதோர் திறமும் கண்டேன், உரைத்தவனும் கோபால கிருஷ்ணனாகி 3000 பாரதமும் படைக்க கண்டேன். கொங்கண சித்த 3000 பாரதம் 18 பாரதத்தை படைக்கிறத பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கேன். ஆக நன்மை ஒன்று வினை, தீமை ஒன்று இருந்து சொன்னால் அந்த தீமையை தீர்ப்பதற்கு வழியும் இருக்கிறது ஆத்ம ஞானத்திலே. என்ன சொல்றான்? போற்றினால் உனது வினை அகலுமப்பா, போற்றினால் உனது வினை அகலுமப்பா, பிறவியில்லா பதவியிலே புனிதனாவாய், போற்றினால் பூரணமும் கூட பேசும். சித்தர்களை போற்றினால் உனக்கு பிறப்பே இருக்காதீங்க. பூரணமும் கூட பேசுனா, பூரணம் என்ன? பிரபஞ்சங்கள் அத்தனையும் உன்னோடு பேசும், அவைகளுக்கு ஒத்துழைக்கும். மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை காட்டில் மாபெரும் சக்தி வேற எங்கேயுமே கிடையாது. மனிதனால எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஆக மனதை ஒருமுகப்படுத்துகின்ற போது பேராற்றல் நமக்கு கிடைக்கிறது. மனதை ஒருமுகப்படுத்துகின்ற போது எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். மனம் அந்த இடத்திலே குவிகின்ற போது அந்த குவிகின்ற ஆற்றலின் மூலம் நமக்கு புரிகின்ற தன்மை கிடைக்கிறது. ஆக மனசை குவிய வச்சாதான் புரியும். அப்ப குவிய வைக்கிற தன்மையை நீ வளர்த்த 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 இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பஞ்சபூதங்கள் உன்னோடு ஒத்துழைக்கும். அதை கண்டுபிடித்தவர்கள் சித்தர்கள். மனதிலே எந்த எண்ணலைகள் தாக்குகிறதோ தாக்க 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 அதுவாக மாறுகிறான் மனிதன். அடே சாவுன்னு காத்துட்டு இருக்குறான். இத்தனைக்கு இடையில என்ன பண்ண தெரியுமா? உன் ஆன்மாவுக்கு நீ கடவுளாகணுங்கிற எண்ணத்தை நீ திணிச்சுக்கடா. நீ எந்த செயலை செய்கிறாயோ அது உன்னை பிடிச்சுக்கும். நாங்க என்ன சொல்றோம்? அடே இது நிலையில்லாத பிடிக்காதரா, நீ கடவுளை பிடி, நீ கடவுளாயிரும் சொல்றோம். இதுதான் நாங்க சொல்ற செய்தி. அதனால இப்ப நாங்க ஒரு தாரக மந்திரம் வச்சிருக்கோம். அருள்ஞான ஜோதியே அகத்தின் ஜோதி, தனிப்பெரும் கடவுளே அகத்தீசர் ஆவார். அதுக்கு என்ன பொருள்? 2 விதத்துல வச்சுக்கலாம். அருள்ஞான ஜோதியேன அருளுகின்ற ஜோதி, கொடுக்கின்ற ஜோதி. அகத்தின் ஜோதினா மனசு இருக்கிற ஜோதி. தனிப்பெரும் கடவுளே அகத்தீசர் ஆவார். அப்ப தனிப்பெரிய மிகப்பெரிய கடவுள் அகத்திய பெருமான்னு வச்சுக்கலாம். ஒண்ணு. இன்னொன்னு, அருள்ஞான ஜோதியே அகத்தின் ஜோதி, தனிப்பெரும் கடவுளே அகத்தில் இருக்கக்கூடிய ஈசனாவான், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஈசனாவான்னு வச்சு. அப்ப கடவுளை வழிபடும் போது என்ன சொல்றோம்? அருள்ஞான ஜோதியே அகத்தின் ஜோதி, தனிப்பெரும் கடவுளே அகத்தீசராவார்னா எங்கேயும் ஈசன் இல்லடா, என் உடம்புக்குள்ளே இருக்கிறான், நான் நினைவுபடுத்தி நாமே ஈசனாகணுங்கிற எண்ணத்தை விதைப்பதற்குத்தான். அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் சொல்றமா இல்லையா? ஈசன தூணில் இருப்பான், துரும்பில் இருப்பான் சொல்றமா இல்லையா? அப்ப நமக்குள்ள எல்லாமே இருப்பான். ஆமா, நாம வணங்கணும். சித்தர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் யார் என்று சொன்னால் காலத்தை வென்றவர்கள். சித்தர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் பிரபஞ்சத்தை அளந்தவர்கள். சித்தர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் பஞ்சபூதத்தினுடைய உண்மையை தன்னுடைய உள்ளங்கையிலே அடக்கியவர்கள். சித்தர்கள் என்று சொல்லப்படுபவர்களை இந்த மனித சமுதாயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆன்மாக்களை கடை தேறுவதற்காக அவர்கள் தன்னுடைய தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னை பெற்றெடுத்த மாதாக்களை விட உயர்ந்தவர்கள் என்று கூறி சித்தர் நெறியை பின்பற்றி அகத்தியர் நாமத்தை சொல்லி மற்ற சித்தர்கள் நாமத்தை சொல்லி வழிபடுங்கள். நல்ல மார்க்கத்தை தேடல் இருக்கிறது. ஆனால் ஆன்மீகம் என்றால் முழுமை பெறுவது எப்படி? அந்த ஆன்மீகத்தினுடைய உண்மையான கருத்து என்ன என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்வி ஒருவரும் எழுந்து கொண்டிருக்கிறது. பார்க்கிறோம், பல்வேறு சாதுக்களையும் பார்க்கிறோம், பல்வேறு மக்களையும் பார்க்கிறேன். நான் இங்கே இருந்து புறப்பட்டு காசி போய், ஹரித்வார் போய், இமயமலை போய் நான் சுற்றாத கோயிலே இல்லை. அத்தனை ஆலயங்களையும் தரிசித்து வந்திருக்கிறேன். எனக்கு ஆண்டவன் அருள்பாலிப்பான் என்று சொல்லிக்கொண்டே போகிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறேன். இன்னொரு கூட்டத்தை பார்க்கிறேன். எனக்கு தெரியாத மந்திரங்களே இல்லை. நான் நமச்சிவாய மந்திரத்தை வெல்வ அலைகளால் லட்சம் போட்டுக் கொண்டிருக்கிறேன். எனக்கு சிவன் காட்சி தருவான் என்று சொல்லுகின்ற காட்சியை நான் பார்க்கிறேன். எனக்கு
குண்டலினி ஏகம் யோகம் என்று சொல்லப்படுகின்ற யோகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நான் இறைவனை அடைவதற்கு யோகத்தை பயிlu கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற காட்சியை பார்க்கிறேன். இன்னொரு புறம் பார்க்கின்ற போது ஞானத்தை தேடிக்கொண்டு ஆங்காங்கே குகைகளிலே அலைந்து கொண்டிருக்கக்கூடிய சாதுக்களையும் பார்க்கிறோம். ஆக இந்த தேடல் ஒரு முடிவு நிலையை அடைந்திருக்கிறதா? எது உண்மை? ஆலயத்தை தேடி தேடி நூற்றுக்கணக்கான ஆலயங்களை அலைந்து தேடுவது உண்மைதானா? இல்லது லட்சக்கணக்கான மந்திரங்களை தேடி தேடி உச்சரிப்பதிலே இறைவனை காண முடியுமா? அல்லது யோகம் என்று சொல்லப்படுகின்ற யோகத்தின் மூலம் இறைவனை காண முடியுமா? அல்லது ஞானம் என்று சொல்லப்படுகிறார்களே அதன் மூலம் இறைவனை காண முடியுமா? இது ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய, படித்தவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய மாபெரும் கேள்வி. என்ன சாமி பண்றது? இதிலே மனம் மாத்திரங்களை நான் பார்க்கிறேன். ஆலய வழிபாட்டிலே இருந்த மந்திரத்திற்கு வந்தவன் ஆலயத்திலே எதையா இருக்கிறது, மந்திரத்தை சொல்லையா நீ படியேற முடியும் என்று சொல்லுகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறேன். இன்னொருவன் அந்த மந்திரத்தை எல்லாம் விட்டு யோகத்திற்கு வருகின்றவன் நீ யோகத்தை செய், ஆலயத்திலே என்ன இருக்கிறது என்று சொல்லுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். ஞானத்திற்கு வருகின்றவன் எங்கேயும் இல்லையா, இறைவன் உனக்குள்ளதாயா இருக்கிறார், அங்க நீ பார்த்துக்கையா, எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். இதுதானே யதார்த்தமான இன்றைக்கு ஆன்மீக பாதையில. சரி, எது சரி? ஆன்மீகம் என்கின்ற பாதையிலே நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திருமூலர் சொல்லுகின்ற போது என்ன சொல்றார்? ஒரு பக்தன் சரியை கிரியை பயிற்றுவித்து சுத்த அருளால் துரிசத்த யோகத்தில் உயிர்த்துணர்ந்த ஞானத்தால் சித்தம் குருவருளால் சிவமாகுமே. உடனே ஐஏஎஸ் வந்துட முடியுமா? எங்க போகணும்? முதல்ல கோயிலுக்கு போகணும். அப்புறம்தான் அவனுக்கு கோயிலுக்கு போனா அங்க மந்திரங்கள் என்னன்னு தெரியும். மந்திரங்களை படிக்க ஆரம்பிச்சாதான் அவனுக்கு யோகம்னு தெரியும். யோகம்னு என்ன தெரிஞ்சாதான் அவனுக்கு ஞானம்னு தெரியும். அப்ப என்ன சொல்றாரு? ஒரு பக்தனாகணும் முதல்ல. அந்த பக்தனாகிறதுக்கு தான் ராமா ராமா, பக்தனாகிறதுக்கு தான் புராணங்கள் இதிகாசங்கள். பக்தனாகி அதற்கு பின்னாலே சுத்த அருளால் ஒரு பக்தன் சரியை கிரியை. சரியை கிரியை என்ன? கோயிலுக்கு போறது சரியை. கிரியை என்ன? கோயிலுக்கு வேண்டுகிற உபகரணங்கள் எல்லாம் செய்யறது. அதற்கு பின்னால்தான் யோகம். சுத்த ரெண்டும் போனாதான் சுத்த அருளால் துரிசற்ற யோகத்தில் தான், கள்ளங்கபடம் இல்லாத யோகத்தில் உய்த்துணர்ந்த ஞானத்தால் தான் உனக்கு நீயே உணரக்கூடிய அந்த அறிவாற்றலால உன்னுடைய சித்தம் குருவருளால் சிவமாகுமே. அப்ப என்ன சாமி, கோயில் எல்லாம் ஒண்ணும் இல்லையா? சித்தர்கள் எல்லாம் கோயில் வேண்டான்னு சொல்றாங்களே, நீங்க ஞான பீடத்துல அருவ வழிபாடுன்னு சொல்றாங்களே, இன்னொரு இயக்கத்துல கோயில போவாண்டான்னு சொல்றாங்களே, நியாயம் தானா? கோயிலை கட்டி வச்சவன் யாரு? தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டுவன் யாரு? கருவூரார். மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தை கட்டியனது யாரு? சுந்தரானந்தர். ஆங்காங்கே பழனியில முருகப்பெருமான் நிறுவனது யாரு? போகர். ஆக நீங்க எதுவுமே இந்த சித்தர்கள் தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர்கள். எப்படி உருவாக்க? சித்தர்களுடைய ஆய்வு எதை கண்டுபிடித்தது? சித்தர்களுடைய ஆய்வு எதற்காக இருந்தது? இந்த கேள்விக்கு ஒரு சுருக்கமான பதிலை சொல்றேன். 7 வகை. ஒவ்வொரு மனுஷையும் பிறக்கிறான், சாகிறான். மன்னாதி மன்னன் வாழ்ந்தான், பெரிய பெரிய சக்கரவர்த்திகள் எல்லாம் வாழ்ந்தான். யானை படை, சேனை படை, ரஜகத தொதக பதாதிகள் என்று சொல்லி அத்தனை படைகளை வைச்சிருந்த அந்த மன்னாதி மன்னன் அத்தனை பேரும் செத்துத்தாண்டா போறான். இதுக்கு என்னடா காரணம்? இதைத்தான் ஆராய்ந்தா சித்தன். இந்த சாவு என்று சொல்லப்படுவது ஒரு முடிவுதானா? இதுக்கு ஒரு விடை கிடைக்காதா? இது ஒரு விடை காண முடியாத விடுகதையா? இந்த விடுகதைக்கு என்னடா முடிவு? கதை தேடி ஆகணுமே. சிந்தித்தான், ஆராய்ந்தான். அப்படி ஆராய்கின்ற
என்ற போது சுருக்கமாக அவனுக்கு கிடைத்த விடை, இந்த உடல் அழிகிறது, உயிர் அணிவதில்லை. உயிர் என்பது என்னையா? இன்னைக்கு சயின்டிபிக் பேஸ், விஞ்ஞானம் என்ன சொல்லுதோ அதுதான் உயிர். அந்த உயிர் எப்படி இருக்கு?